visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி visittemples.com மூலமாக தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புல்லானி அங்கே இருக்கிற ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்ரீ ஆதி ஜெகநாதர் கோயில் திருப்புல்லானியில் 5 அடுக்கு கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஒன்று இருக்குது. அந்த ராஜகோபுரத்துக்கு கீழே 2 துவாரபாலகா இருக்கா. அந்த ராஜகோபுரத்துக்கு எதிர் பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துலேயும் 2 துவாரபாலகா ராஜகோபுரத்தை பார்த்த மாதிரி இருக்கா. இந்த கோயில் ராஜகோபுரத்துக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தை தாண்டி கோயிலோட புஷ்கரணி இருக்குது. கோயிலோட புஷ்கரணி பேர் சக்கர தீர்த்தம். ராஜகோபுரத்தை தாண்டி வந்தால் துவஜஸ்தம்பமும் பலிபீடமும் இருக்குது. எந்த மண்டபமாக இருந்தாலும் அந்த மண்டபத்தில் இருக்கிற கல் தூண் ஒவ்வொன்றுலேயும் வந்து பெருமாளோட விக்கிரகங்களையும் வைணவ பெரியார்களோட விக்கிரகங்களையும் பதிச்சிருக்கா. பார்க்குறதுக்கு கண்கொள்ளாத காட்சி இவைகள். இந்த கோயிலோட ஒவ்வொரு மண்டபத்தோட ஆரம்பத்திலையும் துவாரபாலகர்களை வச்சுருக்கான். இந்த கோயில் 108 திவ்ய தேசத்தில் ஒன்றா கருதப்படுறது. அந்த காலத்தில் புல்லவர், காவலர், கண்வ மகரிஷிகள் இங்கே வந்து தவம் பண்ணும்போது அவளோட தவத்துக்கு ஏகப்பட்ட அசுரர்கள் இடைஞ்சல் பண்ணியிருந்தான். உலக நன்மைக்காக புல்லவர், காவலர், கண்வ மகரிஷிகள் தவம் பண்ணும்போது அந்த தவத்தை தடுத்த அசுரர்களை கண்டு வெகுண்டு எழுந்த ஜெகநாதர் இங்கே அரசமர ரூபத்தில் அவதரித்து அவளை வந்து வதம் பண்ணார். அதனால் இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் அரச மரமாகும். மூலவர் சன்னதியில் ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் உட்கார்ந்த நிலையில் கிழக்கு நோக்கி 2 பக்கத்துலேயும் ஸ்ரீதேவி பூதேவியோடு காணப்படுறார். அதே மூலவர் சன்னதியில் உற்சவமூர்த்தியான கல்யாண ஜெகநாதருக்கும் ஒரு விக்கிரகம் இருக்குது. குழந்தை ரூபமான சந்தான கோபாலகிருஷ்ணருக்கும் ஒரு சின்ன விக்கிரகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவா இந்த கோயிலுக்கு தொடர்ந்து 48 நாட்கள் வந்து குழந்தையான சந்தான கோபாலகிருஷ்ணனுக்கு 48 நாள் குங்குமம் அர்ச்சனை பண்ணால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்பப்படுறது. மூலவர் சன்னதியை பார்த்தவாறு சன்னதி கருடாழ்வாரோட விக்கிரகம் இருக்குது. அதே மாதிரி மூலவர் சன்னதியோட உள்பக்கத்தில் எல்லாமே 108 திவ்ய தேசத்தோட படத்தை ரொம்ப ரம்யமாக வரைஞ்சி வச்சுருக்கான். தாயார் சன்னதி போகிற வழியில் 12 ஆழ்வார்களான திருப்பான் ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், பெரியாழ்வார், குலசேகர ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், பூதத்தாழ்வார், திருமங்கையாழ்வார், ஆண்டாள், பொய்கை ஆழ்வார் இவாளோட விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கா. இதுக்கு பக்கத்திலேயே யோக நரசிம்மர், ஸ்ரீதேவி பூதேவியோட அவளோட விக்கிரகத்தை பார்க்க முடியாது. இல்லை, தாயாருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. தாயாரோட பேர் பத்மாசனி தாயார். தாயார் சன்னதி வாசலில் துவாரபாலிகள் இருவரோட விக்கிரகங்கள் வச்சுருக்கா. தாயார் சன்னதி சுற்றுச்சுவரில் உள்பக்கமாக அஷ்டலக்ஷ்மி மற்றும் தசாவதார படங்களை வரைஞ்சி வச்சுருக்கா. அடுத்தது தர்பசேன ராமர் சன்னதியை பற்றி சொல்ல போகிறோம். தர்பசேன ராமர் சன்னதியில் தர்பசேன ராமர் சயன கோலத்தில் காட்சி அளிக்கிறார். சயன கோலத்தில் தர்ப பில்லு மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி, அதாவது சகோதரரான லக்ஷ்மணரோட தொட மேலே தலையை வச்சுட்டு யோசிக்கிறாராம். என்ன யோசிக்கிறாருன்னா, இலங்கை எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இலங்கையை நம்ம எப்படி கடக்கிறது இவ்வளோ சேனையை வச்சுண்டு அப்படின்னு ராவணன் மேலே போர் தொடுக்கிறதுக்கான யோஜனையில் ஆழ்ந்து ஈடுபட்டுருக்கார். ராமர் பட்டாபிஷேக சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஜோடி ராமர் பொற்பாதங்கள் இருக்குது. இது ரொம்பவும் புனிதமானதாக கருதப்படுறது. பட்டாபிஷேக ராமர் சன்னதி வாசலில் ஒரு துவஜஸ்தம்பமும் இருக்குது, ஒரு பலிபீடமும் வச்சுருக்கான். அதே மாதிரி இந்த பட்டாபிஷேக ராமர் சன்னதி வாசலில் 2 துவாரபாலகா விக்கிரகமும் வச்சுருக்கான். ராமர் பட்டாபிஷேக சன்னதியில் ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் இவெல்லாம் காணப்படுறா. இலங்கையில் ராவணனை வெற்றி கண்ட பின் இங்கே வந்து இந்த காட்சி அளித்தார். ராமர் நின்ற கோலத்தில் காணப்படுறார். ராமர் சன்னதியில் உற்சவமூர்த்தி விக்கிரகங்களும் வச்சுருக்கா. இந்த கோயிலில் துலாபார வசதி இருக்குது. கோயிலில் மடப்பள்ளியும் இருக்குது, அன்னதானமும் போடுறா. இந்த கோயிலில் இருக்கிற பிரசாதத்திலேயே திருக்கண்ணமுது ரொம்ப விசேஷமான ஒரு பிரசாதமாகும். இங்கே குழந்தை பாக்கியம் வேண்டி வரவா வந்து அரச மரத்துக்கு கீழே தொட்டில கட்டி வேண்டிக்கிறா. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைச்ச அப்புறமா இங்கே இருக்கிற வேப்ப மரத்துக்கு கீழே நாகர் விக்கிரகங்களை வச்சு வழிபடுறான். இருக்கிற 3 ஜெகநாதர் கோயிலில் பூரியை வந்து உத்தர ஜெகநாதர்னும், திருமழிசை சென்னையில் இருக்கிறத மத்திய ஜெகநாதர் அப்படின்னும், திருப்புல்லானியை வந்து தக்ஷிண ஜெகநாதர் கோயில்னு அழைக்கிறான். திருப்புல்லானிக்கு உரித்தான இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே தான்
இலங்கையைச் சேர்ந்த விபீஷணன் ராமரை சரணாகதி அடைந்த இடம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.